வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா மிஸ்டர் கே கதைக்கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஹலோ சோல்ஜர்ஸ் நம்ம பார்க்க போறது வந்து ஒரு படமோ ஒரு சீரிஸோ இல்லை. நீங்க பார்க்க போறது ஒரு தலைவர் தான் பார்க்க போறோம். தலைவர்னா தலைவர் இல்ல, அவர் வந்து ஒரு ரசிகர் அப்படின்னு சொல்லலாம். ரசிகர்னா எனக்கு ரசிகர் இல்ல, அவர் வந்து ரசிகர்களின் ரசிகர். ஆனா எப்படிலாம் ரசிப்பா அப்படின்னு தான் இப்போ வந்து ரிவீல் ஆயிடுச்சு. தலைவன் யார் அப்படின்னா வந்து மணி. தலைவன் மணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையில வந்து கடந்து வந்த பாதைகள் பல இருக்கிறது. அந்த பாதைகள்ல தலைவன் தன்னை வந்து ஒரு உத்தமமா நினைச்சிட்டு இருந்திருக்காரு. பட் இப்பதான் தெரியுது தலைவன் எப்படிப்பட்ட உத்தமன் அப்படின்ட்டு. தலைவன் வந்து உத்தமனா இருந்தாலும் அவரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அவரை வந்து கௌரவிக்கிறாங்க, இதெல்லாம் பண்றீங்க. காலேஜுக்குலாம் கூப்பிடுறாங்க. எதனால கூப்பிடுறாங்க எனக்கு புரியலையே. பெரிய யூடியூபர்னால கூப்பிடுறாங்க. ஃபேக் அவார்ட்னு சொல்ற வீடியோ போட தெரியுமா, அந்த மாதிரி ஃபேக் சீஃப் கெஸ்ட் அதுங்கலாம் வீடியோ பார்க்க போறோம். சிவகாலேஸ் ஓரா பச வீடியோ போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரசிகரோட ரசிகரா இருந்தீங்க அப்படின்னா வீடியோ லைக் போடுங்க. இன்னும் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், ஓரா பசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ டிடெக்டிவ் கந்தசாமி. நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் தந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் முழுக்க வந்து தலைவனோட போட்டோ போடுதான். தலைவனா பொழுதுட்டு கையே அப்படி தலைவன் யாரு அப்படி என்று பார்த்தால் ரசிகர்களின் ரசிகர் ரசிக்கும் தலைவன் வந்து ரசிச்சிருந்திருக்காரு போல. அதுல ஒரு ரசிகை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு லீக் பண்ணி விட்டுக்கிறாங்க. தலைவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரசிகைகளை வந்து வழக்கமா ரசிக்கிற மாதிரி ராத்திரில அவன் ரசிச்சிருந்திருக்காரு. அதுல ஒரு ரசிகை என்ன பண்ணாங்க, ரெக்கார்ட் பண்ணி வெளியே போட்டாங்க. அங்கதான் தலைவன் மாட்டிட்டு இருக்கியா. ஐயோ உனக்கு எவ்வளவு பயில நினைச்சிருந்தியா, நான் இப்படி பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளவு கேவலமா நடந்துக்குன்னு நான் நினைக்கல. விஷயங்களை வந்து பேணி பார்க்கலாம். பட் முன்னாடி பார்க்க வேண்டியது தலைவனின் தலை புராணம் தான். தலைவன் பாத்தீங்கன்னா அடிப்படையில் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி. பட் ஒரிஜினலா பாத்தீங்க அப்படின்னா டிக்டாக் செலிபிரிட்டி. டிக்டாக்ல இருக்கும்போது இவரும் இவருடைய காதலியும் ஒன்னா சேர்ந்துட்டு வந்து ஒரு டிக்டாக் போட்டு இருக்காங்க. கப்புள் கோல் மாதிரி கப்புல பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நடுவில் பிரச்சனை இருக்குது, பர்சனல் ப்ராப்ளம் போக கூடாது. தலைவன் தான் வந்து நாகரிகம் இல்லாமல் எல்லாத்தையும் வெளியே சொல்லியிருந்தாலும் நமக்கு ஒரு நாகரிகம் இருக்கு இல்லையா. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து அவ்வளவு கொண்ட வேண்டாம். தலைவன் வந்து பிரேக்கப் ஆயிருக்கு. பிரேக்கப்ல கல்யாணம் பண்ணிட்டு அதாவது பிரச்சனையா இருக்குது. தனியா வந்துட்டு பிரிஞ்சுட்டாங்களா, இன்னொருத்தர் கூட தெரிஞ்சதுனால பிரிஞ்சுட்டாங்க. கேட்டா அந்த டைம் வந்து ரெண்டு பேர் பிரிஞ்சு ஒய்ஃபோட அப்பா வந்து அவன்டாரு போல. அந்த டைம் தலைவன் வந்து சொல்லியிருக்கான், நான் மட்டும் இருந்திருந்தால் அவரை சாவு விட்டுருக்க மாட்டேன், இல்ல ஹாஸ்பிட்டல் கூர்ந்து போயிருப்பேன், அதை பண்ணிருப்பேன் இதை பண்ணிருப்பேன்ட்டு தலைவன் வந்து வேற பேசியிருப்பாரு. இது மட்டும் இல்லாம கேட்டவங்க இவர் ரொம்ப நல்லவர், தன் மனைவிக்காக வந்து இன்றும் ஏங்கி கொண்டிருக்கும் ஒரு ஆத்மா அப்படின்ற மாதிரிலாம் வந்து தலைவன் வந்து போட்டு இருந்திருப்பாரு. இதெல்லாம் வந்து பகல் வேஷம். ராத்திரி அவன் வேஷமே மறுபடி ஆனா வேஷமே வேறடா. தலைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா 2K கேர்ள்ஸோட கனவு தலைவன். பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கான். நாட்டுக்கு செஞ்சாரு அப்படின்னா பழகம் போல வந்து லிப்சிங் பண்றது. உன்ன நினைச்சே பாவத்துக்கு இதுதான் தண்டனையா. தலைவா இவ்வளவு போட்டு கஷ்டத்தை வேலை பார்த்துட்டு பத்தியா. அப்ப தலைவனுக்கு வந்து தளபதி நினைப்பு. தளபதி எப்படி ஃபேன்ஸோட போட்டோ எடுத்து வருவா, தலைவனை வந்து போட்டோ வச்சிருக்காரு. வேற வந்து பல பேர் மீன் போட்டிருந்தாங்க, ஏன் எல்லாம் பண்றீங்க, ஏன் கேர்ள்ஸ் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு இது என்ன வந்து எல்லாம் ஹேட் பண்றாங்க, ஹேட்ரஸ் வந்து நான் வந்து அவ்வளவு பெரிய இதெல்லாம் வளர்ந்து இல்ல, இது பண்ணாதீங்க அப்படின்ட்டு தலைவன் வந்து ஏதோ பெரிய இது மாதிரி வந்து அடிக்க விட்டுருப்பாரு. தலைவன் வந்து தெரிய வச்சிருந்தா அதுக்கான ஒரு வீடியோ தான். என்ன வீடியோனா வந்து ஒரு காலேஜுக்கு தலைவன் வந்து சீஃப் கெஸ்டா போயிருக்கான். அந்த டைம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காலேஜில் படிக்கிற பெண்கள் வந்து தலைவனை பார்த்தாலே பசங்களே பார்க்காதனால வந்து என்ன ஆகும்னா அது ஒரு உமன்ஸ் காலேஜ்ல எப்படி வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரை இந்த மாதிரி எப்படி சீஃப் கெஸ்டா கூப்பிட்டாங்கன்றதுதான் என்னோட கேள்வியே. ஏன் அந்த மேனேஜ்மெண்ட் தெரியாதா அப்படின்னு புரியவே இல்லை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு எஜுகேஷன் செக்டர்ல ஒரு சீஃப் கெஸ்ட கூப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த துறையில ஒரு சாதிச்ச ஒருத்தரா இருக்கணும், ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கணும், ஒரு ரோல் மாடலா இருக்கணும். சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்கன்னா அவங்க மேல தோணும் இல்லையா, தலைவர் பெரிய ஆள் போல இவர மாதிரி வாழ்க்கையில மாறும். பட் இவரை இன்ஸ்பிரேஷனா வச்சாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் காலேஜ் நிப்பாட்டிட்டு சொல்லி தெரியுங்களா அப்படின்னு புரியல.
பூமாலை. அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு உமன்ஸ் காலேஜ். உண்மையிலே துறை சார்ந்த ரீதியில சாதிச்சு ஏகப்பட்ட பெண்கள் இப்ப இருக்காங்க. ஒரு பிசினஸ் செக்டரும் சரி, ஒரு இன்ஃபுளுன்சராலும் சரி, எஜுகேஷன் செக்டரும் சரி, ஏகப்பட்ட பெண்கள் சாதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பெண்களை கூப்பிட்டு இந்த மாதிரி சாதிச்சேன் இது பண்ணேன்னு கூப்பிட்டு பேச வச்சிங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான பெண்கள்ல 100ல அட்லீஸ்ட் 2 பேருக்காவது இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் காலேஜ் ஒரு ஸ்டூடெண்ட் செய்யற ஒரு பெரிய ஹெல்ப். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும் தலைவர் என்ன பண்ணாரு அப்படின்ட்டு. தலைவர் தெரியல அப்படின்னு சொல்லிதான் வந்து லீக் ஆயிருக்கு. மத்தபடி வந்து இப்ப வரைக்கும் ஏன் ரெக்கார்ட் பண்ற இப்ப வரைக்கும் பதிலுமே சொல்லவே இல்லை. யாரோ ஒரு பொண்ணு கூட தலைவர் வந்து அந்தரங்க வீடியோ கால் பண்ணிட்டு இருக்காரு. வீடியோ கால் தான் சோசியல் மீடியா ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதான் லீக் ஆயிருக்கு. லிங்க்ல எங்க கூட தரமாட்டேன். நான் பாக்கலீங்க, கேள்விப்பட்டேங்க. எடிட்டர் தான் பார்த்தா பாஸ் அந்த கட்டரை ஏன் கேக்குறீங்க கட்டாலே கொடுங்க பாஸ். ஏன் சொல்ல மேபி அது வந்து இவரோட லீக்கா பிரச்சனை இல்ல வச்சீங்களேன். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து லீக்கேஜ் ஆயிடுச்சு. ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பொறுப்புள்ள ஒரு சோசியல் இன்ஃபுளுன்சரா ஒரு பொறுப்புள்ள கிரியேட்டரோ ஒரு குளோபல் செலிபிரிட்டியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒண்ணு இதை கலந்து போயிருவாங்க, வேணாம் விட்டு போயிருவாங்க, இதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்ட்டு. இல்ல அப்படின்னா ஒரு மணிப்பீடியா போடுவாங்க, இல்ல இதெல்லாம் ஆச்சுட்டு ஒரு விளக்க வியாவது போடுவாங்க. தலைவர் என்ன பண்ணா அப்படின்னா இதை பத்தி பேச கண்டு கூட இல்ல. இதை பத்தி நிறைய பேர் லேட்டஸ்ட் வீடியோ போயிட்டு கமெண்ட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணிருக்கேன் கேட்டதுக்கு தலைவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா டிஎம்க்கு பேசிக்கலாம் அப்படின்னு இருக்காரு. டிஎம்க்கு வந்து தலைவர் என்ன பேசுவாரு, இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்டவங்களுடைய தலையை வந்து மொரட்ட ரீதியில வந்து டீல் பண்ணிருக்காரு. இவரோட விட்டுருங்க, பர்சனல் அது யாரோ கேள்வி பண்ண யாரோ பர்சனல் விட்டுருங்க. என் கேள்வி எங்க அப்படின்னா இந்த சீஃப் கிஸ்டா கூப்பிடுறாங்க தெரியுமா, அவங்க கிட்டதான் ஒரு உமன்ஸ் காலேஜ்ல நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி அவளை கூப்பிடுவீங்க அப்படின்னு புரியவே இல்லை. முதல்ல சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஃபீமேல் ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட ஃபீமேல் இன்ஃபுளுன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணம் சொன்னா அப்படின்னா வசீகர வேதா, பிம்பாம் லைஃப் ஸ்டைல், ரஷ்மி பொட்டிக், இன்னைக்கு என்ன சமையல் சுனிதா, இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபீமேல் செலிபிரிட்டி இருக்காங்க, ஏகப்பட்ட ஃபீமேல் ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து பிசினஸ் பண்றேன், இந்த மாதிரி நான் வந்து சாதிச்சேன் அப்படின்ட்டு ஒரு 2 வாரத்தை பேச வச்சா கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி நம்மளும் பண்ணலாமே, நம்மளும் மேல வரலாமே, நம்மளும் முன்னேறலாமே அப்படின்ட்டு அங்க இருக்கிற பெண்களுக்கு வந்து தோணும். ஏன் எனக்கே தோணுது இந்த மாதிரி நிறைய பேர் பார்க்கும்போது. வசீகர தெரியுமா, அவங்க வீடியோ பார்த்து எல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷன், இந்த வயசுல இந்த அளவுக்கு பயங்கரமா பண்றாங்களே நம்மளால கண்டிப்பா முடியும்ட்டு எனக்கே மோட்டிவேஷன் ஆகுது. ஏன் மிஸ்டர் கேட்கறே நிறைய பேசியிருக்கேன் இதை பத்தி, நம்மளும் பண்ணலாம் இப்படி பல பேர் கூப்பிட விட்டு தலைவரமா ஆளை கூப்பிட்டு இவர் தான் சீஃப் கெஸ்ட், இவர் தான் பெரிய ஆளு, இவர் தான் வாழ்க்கையில் சாதித்திருக்கிறார், நீங்களும் இப்படி சாதிக்கணும்ன்ற மாதிரி எனக்கு என்னமோ சரியா படவே இல்லை. ஏன்னா ஒன்றும் புரியலையா, ஒருத்தன் வியூஸ் நல்லா போயிடுச்சு பயங்கர ட்ரெண்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவன் எப்படி பட்டனா இருந்தாலும் கூப்பிட்டு நீங்க வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருவீங்களா, எனக்கு புரியவே இல்லை. சரி அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறோம்னா வழி கிடையாது, அவங்க ஸ்பான்சரை பிடிக்கணும், அதுக்கு ஆளுக்கு ஆகணும், அதனால கூப்பிட்டு ஃபேலோட போறாங்கன்னா ஓகே. இது எஜுகேஷன் இன்ஸ்டியூட், எப்படினாலும் வந்து ஃபீஸ் கடை தான் போறாங்க, என்ன வரதான் போகுது. அப்படி இருக்கும்போது எவ்வளவு இப்படி கூப்பிடுறீங்கன்னா சொன்னாலும் புரியவே இல்லை. என்ன பறக்கானது இது மட்டுமா, தாயம் வந்து பல இடங்கள்ல வந்து சீஃப் கெஸ்டா போயிருந்திருக்காரு, அவார்டு கொடுக்கலாம் போயிருக்காரு. ஓ அவார்டு கொடுக்கலாம் போயிருக்காரா? இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தலைவரை வந்து பல பேர் வந்து போய் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு முட்டு கொடுக்கறதுன்ட்டு ஏகப்பட்ட ரசிகர்கள் டிஃபெண்ட் பண்றாங்க. இல்லையா எனக்கு புரியல. இல்ல புரியல என்ன சொல்றதுன்னா இவ்ளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு, இவ்ளோ ஃபேன்ஸ் இருக்காருன்னா அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி ஒரு பிசினஸோ இல்ல ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியிலோ பெருசா வந்து அவரை மாதிரி ஒரு 4 பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. திருக்கார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, நான் எனக்கு மாசத்துக்கு 1 லட்சம் மேல வருது, நான் இது பண்றேன் அது பண்றேன். சோ ஒரு நல்ல பேர் இருந்தாதான் அது அவர் கரெக்டா the name itself derives influencer, ஒரு கரெக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கலாம்ல. இந்த அளவுக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு தெரியல பாத்தியா, மாசம் லட்சம் எடுக்கிறேன் நான் வந்து இது பண்றேன் சீரியஸா சொல்றாரு அப்படின்னா இந்த சீரியலை வச்சு ஏதாவது நல்ல விஷயம் பண்ணிருக்கலாம், நல்ல விஷயம் கூட வேணாங்க அட்லீஸ்ட் சினிமாக்காவது போயிருந்துருக்கலாம். அதுவும் இல்லையா ரசிகைகள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணிருந்துருக்கலாம், ஒரு படிப்பு சொல்ல ஏதோ ஹெல்ப் பண்ணிருந்துருக்கலாம். பட் தலைவன் வந்து வேற மாதிரி ஹெல்ப் பண்றதுன்றதா ஒரு தப்பான விஷயமா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னத்த சொல்றது அப்படின்னு சுத்தமா எனக்கு புரியல. இந்த காலத்து பெண்கள் மென்டாலிட்டி என்ன எப்படி இருக்கு அப்படின்னு. உண்மையா ஒருத்தர் இருப்பான், உண்மையா லவ் பண்ணிருப்பான், உண்மையா ஒருத்தர் நல்லவனா இருந்திருப்பான், அவன்லாம் கண்டுக்க மாட்டாங்க, கேட்டா பழம் இது விட்டு போயிருவாங்க. ஒருத்தன் வந்து மூஞ்சில பூரா விட்டுக்கிட்டு கஞ்சா அடிச்சுட்டு மாமே இருந்திருப்பான், அவனெல்லாம் வந்து பொண்ணு ஊந்து லவ் பண்ணுவாங்க, அவன் தான் நல்லவர் அப்படின்னு வைங்க. கேட்டா வந்து இது மாதிரி அவங்கள கல்யாணம் பண்ணி திருத்த போறேன் அப்படின்னு விட்டு வைங்க. அந்த பொண்ணு திரும்பியே பார்க்காது, உயிர் கூட ஒரு பையன் நேச்சான அந்த பொண்ணு பையன் திரும்பியே பார்க்காது. ஏன்னா தள்ளி போயிடா பீடி சீட்டு குடிச்சு கஞ்சா குடிச்சு தண்ணியை போட்டுருக்கா அப்படின்னு இருக்கானோ அவனை தான் காதலிக்கும்.
இது வந்து நான் விளையாட்டா சொல்லியிருந்தாலும் உண்மையே அவேர்னஸா இருக்க வேண்டியது யாருன்னா பெண்களோட பேரண்ட்ஸ் தான். உண்மையே வந்து தன்னோட டாக்டர் வந்து எந்த மாதிரி அவங்களை வந்து ஃபாலோ பண்றாங்க, இந்த மாதிரி அவங்க இது பண்றாங்கன்றது கண்காணிக்க வேண்டியது பேரண்ட்ஸோட கடமை தான் இருக்கு. ஏன் அப்படின்னா மேபி அந்த வீடியோல இருந்தது ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்துக்கலாமே, அவங்க ரசிகரோட இருந்துக்கலாமே, இவரை ஃபாலோ பண்ணதுமே அவங்கள ஃபாலோ பண்ணாதான் அந்த பிரச்சனை வந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்க யாரா ஃபாலோ பண்றாங்களோ அவங்கள மாதிரியான தாட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ நல்ல இன்ஃபுளுசரையோ இல்ல நல்ல ஒரு விஷயத்தையோ ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில சாதிக்கணும், அடுத்த இது பண்ணணும், எப்படி பாதுகாக்கணும்ன்ற அளவுக்கு அவங்க வந்து யோசிப்பாங்க. இன்னைக்கு இந்த விஷயம் வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி மாட்டினாரு அப்படின்றது இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா விஷயம் தெரியதான் போகுது. ஏன் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸுக்கு தெரியதான் போகுது. இப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கிட்ட இப்படிப்பட்ட ஆளதான் கூப்பிட்டீங்க நீங்க சீஃப் கெஸ்டா, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து ரோட் மேல எடுத்துக்கணுமான்ட்டு இந்த மேனேஜ்மெண்ட்டை கேள்வி கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதே மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஆளுங்களை தான் இந்த மாதிரி பசங்க பொண்ணுங்களுக்கு பிடிக்குதுன்னு திருப்பி பேரண்ட்ஸ் கேள்வி கேட்டா, நீங்க வீட்டுல என்ன பண்றீங்கன்னு திரும்பி பேரண்ட்ஸ் கேள்வி கேட்டா உண்மையிலேயே வந்து தப்பு பேரண்ட்ஸ் பண்ணி இருக்கு. அது வந்துட்டு சும்மா போயிருந்தா பரவாயில்ல, பல பெண்கள் வந்து ஜாம்பி மாதிரி பாக்குறாங்க. இந்த மாதிரி வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆக விட்டதுக்கு யார் காரணம்? கையில ஒரு போனை கொடுத்து விட்டு அப்படின்னு சொல்லி விட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு அப்படின்ட்டு பாலிமர் நியூஸ்ல வருதுன்றது சரியான விஷயமா எனக்கு தோணல. போயிட்டு ஃபாலோ பண்றது உடனே வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. உண்மையிலேயே நல்ல கண்டென்ட் போடுற ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் இருக்கதான் செய்யறாங்க. முதல்ல இன்ஃபுளுன்ஸ்ன்ற வேர்டே வந்து தப்பு எனக்கு பொறுத்த வரைக்கும். இன்ஃபுளுன்சிங் பண்றது சரியா? ரோட்ல ஒரு மார்க்கெட்டிங் பண்றான், அவன் இன்ஃபுளுன்ஸ் தான் பண்றான், அது வந்து சரியா? இந்த வாங்கிக்கிங்க, இந்த லைட் ரொம்ப நல்ல லைட்டர், லைட்டோட கத்திலாம் வருது அப்படின்னு பண்ணா கவு சத்தா அத்தவீங்க. இது உங்க போனுக்குள்ளே வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றவங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ்னு ஒரு பேர் வச்சு இப்படி ஃபாலோ பண்றீங்கன்றது தப்பு. டெம்பிள் மேக்கி விஜய் நான் என்ன சொன்னாரு. ஆனா வந்து இந்த காலத்துல வந்து வேர்டே சொல்ல பிடிக்கல, இன்ஃபுளுன்சர்ன்றாங்க. அவர் இருக்கும் போது வந்து அவன் பேர் வந்து கிரியேட்டர், வீடியோ கிரியேட் பண்றாங்க, கண்டென்ட் கிரியேட்டர் தான். இப்போ வந்து இன்ஃபுளுன்சர் மாறிடுச்சு. ஏன் பண்ணாலும் பொருள் விற்கிறோம், பொருள் விற்கிற ஆளதான் வந்து பாக்குறாங்க. எவ்வளவு பேர் தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது 100% உண்மை. விஜய் நான் உன் பார்த்து பொன்மொழினா உண்மையே நல்ல கடன் போடுற ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, அவங்கள முன்னேற்றுங்க, அவங்களுக்கு ஃபேன்ஸா இருங்க. நல்ல கண்டென்ட் கிரியேட் பண்றவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதை விட்டு லிப்சிங் பண்றவங்க, டான்ஸ் ஆடுறவங்க, இவங்கெல்லாம் வந்து முன்னேற்றி விட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நாட் ஃபேரான விஷயம். பட் அதுக்கப்புறம் வந்து பேச நான் விரும்பவில்லை. இது வந்து பேட்ச். ஏன்னா வந்து தலை வந்து இப்போ விளக்கம் கொடுத்துருக்காரு, எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே தலை விளக்கம் கொடுத்துட்டாரு. இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஏதோ ஒரு பொண்ணு யாருன்னு தெரியாத பொண்ணு இவங்க எனக்கு வந்து வீடியோ கால் பண்ணாங்க. நான் ஆனா அவங்க பேச கட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நான் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க, அது நானே கிடையாது. இதை பத்தி நான் வந்து சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஆனா வந்து சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வீடியோல வந்து மூணு தெரியல, கை மட்டும் தெரியுது. அந்த கையில பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 2 ரிங்கு இருந்திருக்கும். அந்த 2 ரிங்கு இவர் கையில இவர் போட்டு ரிங்கு தான், அந்த ரிங்கு தான் அது, அதனால அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்ட்டோம் சில பேர் சொல்றாங்க. யாரோ தெரியாத பொண்ணு இந்த மாதிரி வீடியோ கால் பண்றாங்க அப்படின்னா அதை அசால்ட்டா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆயிருக்கலாம். பட் மூஞ்ச காட்டுன்னு ஏன் சொன்னாரு அப்படின்ட்டு எனக்கு தெரியல. 2வது வீடியோ என்ன அப்படின்னா இந்த வீடியோ வந்து மணி ப்ரோ வந்து கலாய்க்கணும், அவர் வந்து கெட்டவர், அவர் வந்து தீய சக்தி அப்படின்னு சொல்லலாம் கிடையாது. கல்வி நிலையங்கள்ல இந்த மாதிரி இன்ஃபுளுன்சர் கூப்பிட்டு சீஃப் கெஸ்டா கூப்பிடுறது அப்படின்னு தப்பு அப்படின்றதான் அந்த வீடியோட மெயின் கான்செப்ட். இது மட்டும் இல்லாம உண்மையிலேயே வந்து சும்மா டான்ஸ் ஆடிட்டு வெறும் லிப்சிங் பண்ணிட்டு இதுதான் வந்து பெரிய கலை, இதுதான் உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்றவனை மட்டும் தூக்கி வந்து கோபுரத்துல வச்சு கொண்டாடுறீங்க தெரியுமா? இதுதான் வந்து தவறான விஷயம். உண்மையே வந்து நல்ல கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றதுதான் இந்த வீடியோட நோக்கமே. ஸோ வந்து புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் இதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க சோல்ஜர்ஸ். ஓகே சோல்ஜர்ஸ், இதை பத்தி நினைக்கிறேன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸா ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சோஷியல் விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. நானும் அதை பத்தி வீடியோ போட ட்ரை பண்ணுகிறேன். சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். பாய். இப்பெல்லாம் லீக் ஆகும்னு அதான் இது என்ன வீடியோனே தெரியலையே, இது கேள்வியே படாத ஒரு நியூஸ். ஆமா, இவர் சொல்லிதான் நான் சும்மா ஏதோ அந்த காலேஜ் பத்தி தான் பேசுறாங்கன்னு அது ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு இது ஃபேன் இந்த மாதிரி எனக்கு தெரியலையே என்ன கருமமோ. அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட அதான் அதை பத்தி பேச தேவையில்ல. இந்த காலேஜ்ல இருந்து கூப்பிடுறதே எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே காலேஜ் அந்த அளவுக்கு முட்டாளாயிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு படிச்சவங்க இல்ல ஏதாவது படிச்சதுல சாதிச்சிருப்பாங்க. ஏன் அந்த காலேஜ்லயே படிச்சவங்க நிறைய பேரு நல்ல வேலையில இருந்திருப்பாங்க, அவங்களையே கூப்பிடலாங்க கெஸ்டா. அதாவது நல்லா தெரிஞ்ச முஞ்சோ இதெல்லாம் தேவையில்லை, அந்த மாதிரி கூப்பிடலாம். இல்லைன்னா வேற யாராவது
வேற ஏதாவது சாதிச்சிருப்பாங்க, ஏதாவது கின்னஸ் ரெக்கார்டு இல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது சாதிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டீங்கன்னா ஒண்ணு இவங்க அதை பார்த்துட்டு ஸ்போர்ட்ஸ் போவாங்க, இல்ல கின்னஸ் ரெக்கார்டுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க, இல்ல இப்போ ஒழுங்கா படிப்பாங்க, இல்ல நல்ல வேலைக்கு போவாங்க. இப்படி பார்த்தாங்கன்னா அப்போ நம்மளும் அந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போட்டோம்னா நம்மளும் அதே மாதிரி மற்ற காலேஜ் எல்லாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு தானே எண்ணம் வரும் எல்லாருக்கும். அங்க படிக்கிற எல்லா பொண்ணுங்களையும் சொல்ல முடியாது, ஒரு 10 பேருக்காவது தோணும்ல. அப்ப நம்மளும் வீடியோ போடுவோம், எதுக்கு நம்ம போய் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம், பேசாம வீடியோ போட்டோம்னா நம்ம பாட்டுக்கு ஃபேமஸ் ஆயிடுவோம், சம்பாதிச்சுட்டு அப்படியே போயிடலாம். அப்படிதான் நினைப்பாங்க எனக்கு ஆமா தெரிஞ்சு. அவார்டு குடுக்குறாரு இவரு, போய் இவரும் அவார்டு வாங்குறாரு. அந்த பொண்ணுங்க எல்லாம் அவர் போட்டோ எடுக்கும்போது அப்படியே பேய் மாரி போய் மேல விழுகுற மாதிரி பண்ணுதுங்க. என்னன்னே அந்த தெரியல. மாதிரி அப்படி பண்ணுதுங்க. ம். ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க பார்த்ததே இல்லையா ஆம்பளை பசங்களே, அந்த மாதிரி பண்ற அப்படிதான் மாதிரி இருந்துச்சு, இருக்கு. என்னன்னே தெரியல. லேடிஸ் இதுதானே, ஏன் தான் இப்படி அநியாயம் பண்றீங்களோன்னு தான் இருக்கு. பார்த்தாலே எனக்கு இல்ல தெரியல. இவருக்கே எப்படின்னா இப்ப மத்த ஹீரோஸ் எல்லாம் பார்த்தா என்ன ஆகும் ஒன்னும் புரியல. அங்க அவர் பிரச்சனையே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு ஆமா, இருக்கு. இது வேற. முதல்ல அவர் அவரோட ஃபேமிலியே ஒழுங்கா பாத்துக்க முடியல, அதுலயே அவர் தோந்து போயிட்டாரு. அவரை கூப்பிடுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா முதல்ல அதையே சரி பண்ண முடியாத ஆளை இந்த மாதிரி கெஸ்டா கூப்பிடுறதே தப்பான விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப இதுவா இருக்குது. நான் அந்த இதை பத்தி நம்மளுக்கு தெரியாது, இந்த ஆமா, லீக் தெரியாம ஆனது நம்ம இது பேசக்கூடாது. அது நம்ம நான் பார்க்கல. பார்த்ததும் இல்ல, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நான் இதை தான் சொல்றேன். அதாவது ஒரு காலேஜுக்கு அப்படி கூப்பிட்டாங்கன்னா இப்போ பாக்குற எல்லாரும் இந்த காலேஜ் எல்லாம் எதுக்குடா நான் சேர்க்கணும், இப்படி ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு வர்றதுக்கு நான் பொண்ணை வேற எங்கேயாவது நான் படிக்க வைப்பேன் தான் நான் தோணும். கொஞ்சம் கூட அவங்களுக்கு எல்லாம் தோணவே தோணாதா எப்படி ஆமா. கூப்பிடுறோமே அப்படின்னு? யார் ஐடியா கொடுத்தது அவங்களுக்குன்னு தெரியல. இதெல்லாம் யூடியூபரை தான் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, எக்கச்சக்க பேர் இருக்காங்க, நிறைய சாதிச்சோம், நம்மளுக்கே தெரியாதவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் கூப்பிடலாம். நிறைய கின்னஸ் ரெக்கார்ட் படிச்சவங்க இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் கூப்பிட்டா வருவாங்க, இவங்க கூப்பிட மாட்டேங்கிறாங்க, அதான் எப்படி பிரச்சனை. நம்ம அதுல போய் ஜாயின் பண்ணலாம், எப்படி ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா கொடுப்பாங்க. எப்படி போய் ஒர்க் எனக்கு புரியல, இவரு என்ன அப்படி கூப்பிட்டு இவர் என்ன பேச போறாரு எனக்கு தெரியல, அப்படி என்ன பேசிட்டாரு அதான் எனக்கு புரியவே இல்ல. திரும்பி அங்க லிப்சிங் தான் பண்ணுவாரா எனக்கு இல்ல எனக்கும் புரியல. இவர் வீடியோஸ் ஒன்னு ரெண்டு பார்த்தேன், வெள்ளையா இருக்கிற மாதிரி இருக்கு, அதுல என்ன ஃபில்டர் போட்டு எல்லாம் போட்டுருவோம். அதான் சொல்றேன்ல, இது ஒரு திறமையே இல்ல. இது லிப்சிங்கிறது உலகத்துல இருக்க எல்லாருமே பண்ணுவாங்க. அதாவது ஃபாரின்காரங்க கூட தமிழுக்கு லிப்சிங் பண்ண முடியும், ஈஸியா பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளும் சைனாக்கே நம்ம லிப்சிங் பண்ணலாம், அந்த மாதிரிதான். அது ஒன்றும் ஈஸியான விஷயம் தான், இது ஏதோ பெரிய கஷ்டமான விஷயம், ஆக்டிங்லாம் பயங்கர கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. ஒன்றும் படத்துல நடிக்கிறாங்களா அதுதான் கஷ்டமான விஷயம். அதுவும் எல்லா படமும் கஷ்டம் கிடையாது. அந்த சில போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அது நடிக்கிறதுலயே நிறைய படம் இருக்கும். பெரிய டைலாக் அப்படியே இதுவா பெரிய டைலாக் மட்டும் இல்ல, நிறைய அவார்டு வின்னிங் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல அதாவது ஒரு வார்த்தையே சொல்லாம இந்த நடிப்புலயே காட்டுவாங்களே, அதுதான் இது. சும்மா இது ஏற்கனவே நடிச்ச ஒரு படத்தோட டைலாக்க பேசுறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. இதை எதுக்கு இப்படி இது ஒரு பண்றாங்க? என்டர்டெயின்மென்ட் ஆமா, அவ்வளவுதான். இது அவங்க பண்றாங்க, அவங்க பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணுங்க, அது தப்பே இல்லை. நான் பண்ணக்கூடாது, இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்கன்னு நான் சொல்லவே வரல. இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜுக்கு இந்த மாதிரி ஒரு கெஸ்ட்னு கூப்பிடாதீங்க, இது ரொம்ப தப்பான விஷயம் தான். மத்த எல்லாத்துக்கும் அவர் பிடிச்சதுன்னா ஃபாலோ அவார்டுன்னு ஒரு விஷயத்தையே அசிங்கப்படுத்திட்டாங்க. நடக்குது அதான் இப்போ அவார்டுங்கிறதுக்கு ஒரு மீனிங்கே இல்லாம போயிருச்சு. முன்னாடிலாம் அவார்டுனா அது பெரிய விஷயமா இருக்கு. இப்போ நம்மளே காலேஜ் படிக்கும் போது ஒண்ணு ஏதாவது காம்படிஷன்ல ஜெயிப்போம், ஏதாவது டான்ஸா இல்ல பாடுறதா இல்ல ஏதாவது ஒரு இதுல ஏதாவது ஸ்போர்ட்ஸ்லயா ஜெயிச்சா அந்த இது கொடுப்பாங்களா அவார்டு, அது அப்போ பெருசா இருக்கும். இப்போ அது டம்மி ஆக்கிட்டாங்க. சும்மா என்னடா தடுக்கி விழுந்தவன் ஆட தெரியாதவனுக்குலாம் அவார்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவார்டோட வேல்யூவே குறைஞ்சு போச்சு. அதாவது இப்போ எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா பேருக்கு ஒரு அவார்டு எடுத்து வச்சுக்கிறாங்க. இது என்னன்னு தெரியல. அந்த பாடி பில்டர் மாதிரி ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு எல்லாம் அவார்டு தூக்கி கொடுத்த மாதிரி தான் இருக்கு. இதுவும் இல்ல, அது ஒண்ணும் சொல்றது இல்ல, அவ்வளவுதான். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்